எங்கேயோ அவுட்டோர் போகிறாரு அஜித் வந்து ஏதோ ஒரு படத்துக்காக அவுட்டோர் ஷூட்டிங் போகிறாரு. அங்கே ஒரு நார்த் இந்தியன் பையன் அவன் வந்து சாப்பாடு பரிமாறுறது உங்களுக்கு தெரியும், யூனிட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே யூனிட்டை சேர்ந்த பசங்க தான் சாப்பாடு பரிமாறுவாங்க. இப்போ அங்கே யூனிட்டில் உள்ள பையன் அவன் அங்கே உள்ள இதில் ஒர்க் பண்ணுறவன் போல இருக்கு. அவன் வந்து சாப்பாட்டு தட்டில் உணவை வைக்கும்போது தட்டை தாண்டி தாண்டி வைக்கிறான். சரி, இப்போ தட்டுக்கு வெளியில் சாப்பாட்டை வைக்கிறான். இப்போ பல பேர் வந்து பயங்கரமாக அவனை திட்டுறாங்க, ஏண்டா கண்ணு தெரியல அவனுக்கு ஒழுங்காக வைக்க மாட்டேங்கிறாங்க. இது அஜித்து கவனிச்சுட்டே இருக்காரு. டக்குன்னு அந்த பையனை கூப்பிட்டு ரொம்ப கனிவா, தம்பி என்னப்பா உனக்கு பிரச்சனை, தட்டு தெரியலையான்னு கேட்குறாரு. ஆமாம் சார்ன்றாங்க, எனக்கு தெரியுது, ஆனால் பார்வையில் ஒரு கோளாறு இருக்குது. ஓகே ஓகே, இது தட்டில் வைக்கிறதா அவன் நினைக்கிறான், ஆனால் தட்டுக்கு வெளியில் அந்த கரண்டி போகுதுங்கிறது பார்வையில் ஏதோ பிரச்சனை, பார்வையில் பிரச்சனை. அப்போ சொன்ன உடனே அவர் என்ன பண்ணுறாரு, நீ வா என்னோட கூப்பிட்டு வந்துடுறாரு. சென்னை இந்த ஷெட்யூல் முடிஞ்சு சென்னைக்கு வரும்போது அவனை கூப்பிட்டு வந்துடுறாரு. கூப்பிட்டு வந்து இங்கே ஒரு புகழ்பெற்ற மருத்துவர், கண் மருத்துவர், அஜித்துடைய நெருங்கிய நண்பர், அவர்கிட்ட கூப்பிட்டு போய் இந்த பையனுக்கு என்ன பிரச்சனை பாருங்கன்னொன்னே இப்போ அவர் பார்த்துட்டு ஃபுல்லாக செக் பண்ணிட்டு இந்த பையனுக்கு வந்து ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும், ஒரு 5 லட்ச ரூபா செலவாகும், ஒரு 10 நாள் அந்த பையனை கவனிச்சுக்கிட்டோம்னா ஆப்ரேஷனுக்கு பிறகு ட்ராப்ஸ் போடுறது வர்றது, அந்த 1 ஹவருக்கு ஒரு தடவை போடுறது, இதெல்லாம் பண்ணோம்னா அந்த பையனை ரெக்கவர் பண்ணிடலாம் அப்படின்னு பண்ணுங்கன்ட்டார் அஜித். பணம் நான் கொடுத்துட்றேன் பண்ணிடுங்கன்ட்டு. இப்போ அவனுக்கு பண்ண அந்த 10 நாள் அவனை பார்த்துக்கிறது யார்? அவன் அங்கே வந்து அப்பா அம்மா கிடையாது, அவன் ஏதோ ஒரு அவன் வாழ்க்கை வேற ஒரு துயர கதைன்னு வைங்க. இப்போ அவனுக்குன்னு அவனுடைய ஃப்ரெண்டு யாரோ ஒருத்தனை அங்கேருந்து வர வச்சு இங்கே சென்னையில் ஒரு இடத்துல தங்க வச்சு இந்த ஆப்ரேஷனை பண்ணி அந்த பையன் கரெக்டாக வேலைக்கு அவனுக்கு இது பண்ணி அவனை சரி பண்ணி அனுப்பிவிட்டார். ஓகே, நான் என்ன சொல்கிறேன், இதே நடிகர்கள் அவன் சாப்பாட்டை தப்பாக வைக்கும்போது சண்டை போட்ட ஒரு நடிகருக்கு கூட அவனுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்க தெரியல. ஆனால் அஜித் கேட்டார்.